முக்கியதால் மலையாள பட ஷூட்டிங் மீண்டும் தொடங்கியது. கடற்கரையில் அதற்கான செட் போடப்பட்டு படப்பிடிப்பு துவங்கியது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக பொது இடங்களில் மக்கள் கூடுவது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருந்தது. இதன் ஒரு பகுதியாக சினிமா ஷூட்டிங், நாடக ஷூட்டிங் உள்ளிட்டவை தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரியில் ஷூட்டிங் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளது. அதனையடுத்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் மலையாள பட ஷூட்டிங் தற்போது தொடங்கியுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளும் கடற்கரை சாலையில் செய்யப்பட்டு ஷூட்டிங் தற்போது மீண்டும் தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மலையாள நடிகர் பிருத்விராஜ் நடிக்கும் படத்தின் சில காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து புரொடக்ஷன் மேனேஜர் குமார் கூறுகையில், புதியதாக பொறுப்பேற்றிருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு படப்பிடிப்புகளுக்கு கொரோனா வரிகளை ரத்து செய்ய வேண்டும். வரி ரத்து செய்யப்பட்டால் அதிகப்படியான படப்பிடிப்பு புதுச்சேரியில் நடைபெறும். எனவே புதுச்சேரிக்கு அதிகப்படியான வருவாய் ஈட்ட முடியும். எனவே புதுச்சேரி அரசு கொரோனா வரியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலையை பயன்படுத்தக் கூடாது என கூறி மீன்வளத்துறையை இழுத்து பூட்டி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பல்வேறு மீனவ கிராமங்களில் மத்திய அரசு தடை செய்த சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன்பிடித்து வருவதாக பல்வேறு மீனவர்கள் குற்றம் சாட்டி அரசுக்கு கடிதம் கொடுத்து வந்தனர். இந்த நிலையில் பல்வேறு மீனவ கிராமங்களில் நேற்று முதல் சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன்பிடித்து வருவதாக கூறப்பட்டது. இதனை கண்டிக்கும் வகையில் தேங்காய்த்திட்டு துறைமுகம் பகுதியில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் இயக்குநரிடம் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சித்தனர். ஆனால் அனுமதிக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் மீன்வளத்துறை அலுவலகத்தை இழுத்து பூட்டி மீன்வள அலுவலகம் வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு இதற்கு அனுமதி அளித்தால் மீன்வளம் பாதிக்கப்படும் என்றும் கூறி அவர்கள் இதற்கு அரசு அனுமதிக்க கூடாது என கோஷங்களை எழுப்பினர். மீனவர்களிடம் அதிகாரிகள் தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்தனர். ஆனால் சுருக்கு வலையை அனுமதிக்க கூடாது என தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த முதலியார்பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மீனவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் அரியங்குப்பம், வீராம்பட்டினம் உட்பட்ட 16 கிராம பஞ்சாயத்து மீனவ நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கம் சார்பில் தேசிய மருத்துவர் தினத்தை முன்னிட்டு முருகம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு மலர்தூவி இனிப்பு வழங்கி மரியாதை செலுத்தப்பட்டது. தேசிய மருத்துவர் தினத்தை முன்னிட்டு நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கம் சார்பில் மருத்துவர்கள் பாராட்டு விழா முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முருகம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோருக்கு நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்க நிறுவனர் தலைவர் சத்யராஜ் தலைமையில் நிர்வாகிகள் சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மற்றும் செவிலியர்களுக்கும் மலர்தூவி மரியாதை செலுத்தி மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கொரோனா போன்ற கொடிய நோயால் வாடிய மக்களுக்கு தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் இரவு பகல் என்று பாராமல் மக்களை காப்பாற்றுவதை நோக்கமாக செயல்பட்டு அனைத்து மருத்துவர்களுக்கும் மக்கள் நல இயக்கம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அதன் நிறுவன தலைவர் சத்யராஜ் தெரிவித்தார். இதில் திரளான நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நம்ம மக்களுக்காக இப்ப பாத்தீங்கன்னா 1991 இருந்து மருத்துவ தினம் கொண்டாடப்படுகிறது. அது யாருன்னா நகர்ப்புற அம்மா அவங்க சிறப்பா பணியாற்றினாங்க. அவங்க அவங்களுடைய பிறந்த நாளும் ரெண்டும் ஒன்னாவா இருக்கனால இன்றைய தினத்துல அவங்களுக்கு மருத்துவ தினமாக
நம்ம வந்து இவங்களை வந்து ஒரு தெய்வத்துக்கு நிகராக நம்ம பார்க்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா இந்த 1.5 ஆண்டு காலத்துக்கு பணி செய்யும் போதும் ஆனா இந்த மருத்துவத்துறை மட்டும் சுத்தமாக நினைச்சு அவங்களோட சேவையை சிறப்பா பண்றாங்க. எனக்கே வந்து இடையில அதான் இங்க நம்மளுடைய முருங்கப்பக்கம் பிஹெச் ஹாஸ்பிட்டல் தான் உடனே போன் வருது பேசி நீங்க போய் அங்க செக் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல குவாரண்டைன். புதுச்சேரி கருவடிக்குப்பம் சாராயக்கடை கழிவுகளால் குப்பைகள் சூழ்ந்து துர்நாற்றம் வீசி நோய் ஏற்படும் அபாயம் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள சாராயக்கடை அருகே தனியாருக்கு சொந்தமான காலிமனை உள்ளது. அங்கு சாராயக்கடையில் உபயோகப்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கவர், உணவு பட்டலங்கள், சாராய பாட்டில்கள் மற்றும் சமைக்கப்படும் உணவு கழிவுகள் அனைத்தையும் காலிமனைகளில் வீசுவதால் மனையை சுற்றி குப்பை கழிவுகள் தேங்கி துர்நாற்றம் வீசி பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. அது மட்டுமின்றி காலை முதலே மது குடிக்க வரும் மது பிரியர்கள் காலிமனையில் அமர்ந்து சாராயம் குடிப்பதுடன் பல்வேறு குற்ற செயல்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இது குறித்து யாரேனும் கேட்டால் தகராறுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே அரசும் காவல்துறையும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். காலையில் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக இங்கே உட்காந்து நான் கேட்டு கூட்டு போயிட்டு அந்த கேட்டை சாத்திடுங்க, சாத்தி நீங்கள் கடை வச்சுங்கன்ட்டு அது கேட்டு வந்து வச்சுருக்காங்க. அது வழி கிடையாது. வந்துடுறாங்க, வந்து உட்காந்து ஃபுல்லாக நீட்டு உட்காந்து குடிச்சுன்னு காலையில் இங்கே சண்டை போடுறாங்க. வந்து நம்ம சொன்னாலும் நமக்கெல்லாம் குடிச்சு நமக்கெல்லாம் சண்டைக்கு வரானுங்க. அது குப்பையால் சொல்லி எடுத்துன்னு சொல்லி வச்சு அப்படியே இருக்குது. இவருடைய பிளாட் தான் அந்த பிளாட் இது. சொல்லுங்கள். எல்லாமே இதுமாதிரி போட்டு மண்ணெல்லாம் நிறைய விட்டோம். திரும்பவும் அது இல்லாமல் இவரோட பிளாட்டில் உள்ள சுத்தம் பண்ணி எல்லாம் வச்சு திரும்ப குப்பையை போட்டு நாசம் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக கொஞ்சம் இந்த லேஅவுட்டில் அந்த கல்லுகளை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி நம்ம இதுவரையும் லேஅவுட்டில் வந்துருக்கு. அது அதிகாரிகள் எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்காமல் அது அப்படியே தான் இருக்குது. இப்போ அந்த பேர் முனிசிபாலிட்டியில் வந்து நம்ம பார்க்குறது கிடையாது. குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இப்படி நாசம் அடிச்சிருக்கு. நம்மளுக்கும் வர முடியல. இந்த ரோடு ஒரு பிளாக்காக இருக்குன்னா அதுக்காக நாங்கள் டிமாண்ட் பண்ணி ஃபைட் பண்ணியிருக்கோம். அதுவும் இன்னும் வேலை முடியல. அந்த என் பேரையும் அப்படியே இருக்குது. இப்படி இருந்து இந்த ஏரியா டெவலப் ஆகும். அந்த கல்லுக்கடை எடுத்துட்டா நல்லாயிருக்கும். இருக்கிற மாதிரி ஏரியா டெவலப்மெண்ட் ஆகும். ஒரு பிரச்சனை நிறைய கடை இருந்தாலும் இந்த ஏரியா டெவலப் ஆகும். வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ரோடு பிளாக் பண்ணி. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாரதிய ஜனதா சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் ராம் பிரசாத் முகர்ஜி பிறந்தநாளை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழா தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டையில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடி அமைப்பான பாரதிய ஜனதா சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் ராம் பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா தொடர்ச்சியாக புதுவை மாநிலம் முழுவதும் உள்ள 30 தொகுதிகளிலும் பாஜகவினரால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று மரக்கன்றுகள் நடும் விழா தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டையில் நடைபெற்றது. மரம் நடும் விழா தொகுதியின் தலைவர் பசுபதி தலைமையில் நடைபெற்றது. தொகுதியின் பொதுச் செயலாளர்கள் ரமணா சங்கர், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினர்களாக தேசிய துணைத் தலைவி அருணா மற்றும் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான், கூட்டுறவு பிரிவு மாநில தலைவர் வெற்றி செல்வம், உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு அவர்களின் திருக்கரங்களால் 50 மரக்கன்றுகள் புதுப்பேட்டை பகுதியில் நட்டனர். இதேபோல் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட எல்லுப்பிள்ளை சாவடியில் உள்ள தனியார் மருத்துவமனை வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. भारत माता के 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 பிரபா மாஸ்க் ஆயிட்டு பிரபா மாஸ்க் கல்யாண வைபோகமே भारत माता के भारत माता के தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாட்டம் முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் முத்தியால்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று தேசிய மருத்துவர்கள் தினம் JCI பாண்டிச்சேரி ராயல் கிளை இயக்கம் மற்றும் 1234 ஃபவுண்டேஷன் இணைந்து முத்தியால்பேட்டை சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையத்தில் இன்று கொண்டாடப்பட்டது. சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர் அனைவரையும் வரவேற்றார். டாக்டர் பிதான் சந்திராய் இந்தியாவின் பெருமைக்குரிய மருத்துவ மேதை, மருந்தியல் மற்றும் அறுவை சிகிச்சைக்கான படிப்புகளை ஒரே நேரத்தில் படித்தவர். விடுதலை போராட்டத்திலும் வீரராக இருந்து உள்ளார். சுதந்திரம் பெற்ற பிறகு மேற்கு வங்கத்தில் 2வது முதலமைச்சராக 14 ஆண்டுகள் பதவி வகித்தார். அப்போதும் ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவமும் பார்த்து உள்ளார். இவரது சேவைகளை பாராட்டி 1961ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ராயின் பிறந்த நாளான ஜூலை 1 தேசிய மருத்துவர்கள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்று பல்வேறு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேசிய மருத்துவர் தினம் JCI பாண்டிச்சேரி ராயல் கிளை இயக்கம் மற்றும் 1234 ஃபவுண்டேஷன் சார்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று கொண்டாடப்பட்டது. இதில் JCI பாண்டிச்சேரி ராயல் கிளை இயக்க தலைவர் JC பாவேந்தன் தலைமை தாங்கினார். 1234 ஃபவுண்டேஷன் உதயகுமார் முன்னிலை வகித்தார். கௌரவ விருந்தினராக மண்டலம் 16 மண்டல தலைவர் JC யுவராஜ் மற்றும் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு மருத்துவமனையில் உள்ள அனைத்து மருத்துவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகள் வழங்கியும் சான்றிதழ்கள் வழங்கியும் பாராட்டினர். புதுச்சேரி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் தெருக்கூத்து கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கொரோனா பேரிடர் காலத்தில் நிகழ்ச்சிகள் இல்லாமல் வருமானம் இழந்து தவிக்கும் 20க்கும் மேற்பட்ட கூத்து கலைஞர்களுக்கு புதுவை அரசு மருத்துவமனையில் நர்சிங் ஆபீசராக பணிபுரியும் சாந்தி அவர்கள் உதவியுடன் தலா 800 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்களை புதுச்சேரி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மடுகரை அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சீனிவாசன் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் விஜயகுமார், பிரபாகரன், நடேசன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டுகளை நாடகவியலாளர் கோபி மற்றும் தெருக்கூத்து ஆசிரியர்கள் மணி, அவினாஷ், சந்தோஷ் ஆகியோர் செய்திருந்தனர். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவையை பாராட்டி சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வில்லியனூர் ஹெல்த் சென்டர் அரசு மருத்துவமனையில் வழங்கப்பட்டது. தேசிய மருத்துவர் தினத்தை முன்னிட்டு JCI பாண்டிச்சேரி மெட்ரோ கிளை இயக்கமும் வாஞ்சிநாதன் வாலண்டரி யூத் கிளப், வில்லியனூர் வாசவி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஃப்ரெண்ட் சிட்டி மற்றும் வனிதா கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி இணைந்து கொரோனா காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவையை பாராட்டி அவர்களை கௌரவிக்கும் விதமாக சால்வை அணிவித்தும் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கும் விழா வில்லியனூர் பிரைமரி ஹெல்த் சென்டர் PHC அரசு மருத்துவமனையில் நடத்தப்பட்டது. இதில் JCI பாண்டிச்சேரி மெட்ரோ கிளை இயக்கத்தின் தலைவர் JC புகழேந்தி தலைமை ஏற்க சிறப்பு விருந்தினராக சிவா MLA அவர்களும், அருள் மெடிக்கல் JC வெங்கடேசன், JC சுந்தரவடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவர்களை கௌரவித்து பாராட்டினர். எல்லாமே தெரியுற மாதிரி ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க. ஓகேண்ணா. ரஜினி முருகன் ரஜினி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தாமரை குளத்தில் பாஜக சார்பில் தேசிய துணைத் தலைவர் அருணா மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் திரளான பாஜக நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் மரம் நடும் விழா கூடப்பாக்கம் தாமரை குளத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் பாஜக தேசிய தலைவர் அருணா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில துணைத் தலைவரும் முன்னாள் MLA-வுமான தீப்பாய்ந்தான், பாஜக பிரமுகர் ஜெயக்குமார் ரெட்டியார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் மீனா தலைமையில் தேசிய துணைத் தலைவர் அண்ணா அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு பரிசுகள் கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுவை உப்பளம் தொகுதிக்குட்பட்ட இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் மின்விளக்கு எரியாமலும் மற்றும் குப்பைகளை அகற்ற கூறி வந்த புகாரின் பெயரில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெல்லடி அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார்.
உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் ஊழியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போன்ற அனைவரும் ஒரு நாளுக்கு 400க்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர். அங்கு மின்விளக்கு எரியாமலும், ஆண்களுக்கான கழிவறை கதவுகள் உடைந்தும், மின் இணைப்பு இல்லாமலும், விளையாட்டு அரங்கம் முழுவதும் சரியான பராமரிப்பு இல்லாமலும், பளுதூக்குதல் அரங்கில் அரிசி கிடங்காக பயன்படுத்தப்படுவதால் வீரர்களுக்கு போதிய இடவசதி மற்றும் அங்கு மூச்சு திணறல் பிரச்சினை போன்ற கோளாறுகள் இருப்பதால் அரசிடமிருந்து வேண்டிய நிதி உதவி இல்லாததாலும் இது போன்ற இன்னல்கள் அனைத்தையும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆய்வு செய்து அரசு அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். பின்னர் அங்கு விரைந்து வந்த சிறப்பு கட்டிட பிரிவு திருஞானம் அதிகாரியை சந்தித்து அனைத்தையும் மிக விரைவாக சரி செய்வது குறித்து ஆலோசனை செய்தார். இன்று காலை இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் பிரச்சினை குறித்து பொதுப்பணித்துறை தலைமை அதிகாரியிடம் மனு கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அமைப்பாளர் விநாயகமூர்த்தி மற்றும் அரங்கு ஊழியர்கள் உடனிருந்தனர். எல்லாமே செய்யலாம். ஆனால் அவுட் தான் சொல்கிறேன், நான் செய்கிறேன், நான் பேசிக்காக தான் பண்ண முடியும். இந்த க்ரௌண்ட் உள்ளே வந்து எல்லாமே சரிங்க இருந்தாலும் நீங்கள் சொல்லிங்க சொல்லிட்டு நான் அவங்க ஊர் டபுள் தெரிவிக்கிறேன். அவரும் பாவம் இது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நேராக டம்பர் வந்து அவங்க சார் வந்து சாரெல்லாம் கூட்டம் பேசிட்டேன், எல்லாம் கூட்டு பேசிட்டேன். அதனால தான் அந்த வாட்ஸ்அப் சார் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, வண்டி இருக்குதுன்னு தெரியும். புதுச்சேரி கோர்க்காடு பகுதியில் வெடிகுண்டு சோதனை மோப்பு நாயுடன் நடத்தப்பட்டது. புதுச்சேரி கோர்க்காடு எல்லையம்மன் கோவில் அருகே ரகுமான் என்பவர் மீது வெடிகுண்டு வீசப்பட்டது. இதில் லேசான காயங்களுடன் ரகுமான் உயிர் தப்பினார். இது குறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த ராகுல் மற்றும் அவரது கூட்டாளிகள் சரண்ராஜ், முருகதாஸ், தீபக் உள்ளிட்டோர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. சம்பவத்தன்று இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற ராகுலை ரகுமான் திட்டியதாலும் அவரது தாயை திட்டியதாலும் ஆத்திரமடைந்து வெடிகுண்டு வீசியது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து கத்தி, செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் கோர்க்காடு பகுதியில் அதிகரிக்கும் வெடிகுண்டு கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இன்று காலை வில்லியனூர் ஆய்வாளர் கிருஷ்ணன் மற்றும் போலீசார் மோப்பநாயுடன் வெடிகுண்டு நிபுணர்களின் உதவியுடன் வெடிகுண்டு சோதனை நடத்தினர். இதில் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜாகிரதையாக போனாங்க, காலெலாம் பார்த்து வைங்க. இப்போ இது இந்த ஏரியாவில் இருந்தால் நிறைய பாம்பு வருதுன்றதுனால கொஞ்சம் பார்த்து ஏரியா சோம்பைங் பண்ணுறோம். அந்த புஸ்தெல்லாம் சரி, டாக்ஸ் போர்டு, டான்ஸ் போர்டு பணம் கட்டணுமே. ஏரியா உள்ளே வரணும்னா காசு கட்டணும் எங்கிட்ட. மின்துறை ஊழியர்கள் மின்துறை செயலரை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மின்துறையில் பணிபுரிந்து வரும் 384 கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர் பணியாளர்களுக்கு இம்மாதம் ஊதியம் வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து மின்துறை ஊழியர்கள் மின்துறை தலைமை அலுவலகத்தில் உள்ள கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் முன்பு உள்ளிருப்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
மீண்டும் முக்கிய செய்தியுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. வணக்கம்.